ஓகே, நம்ம அடுத்த முக்கிய செய்தியை பார்க்குறோம். பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கேப்பா. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தலுக்கான மனு தாக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சபாநாயகர் வேட்பாளராக பலரும் யூகித்தது போல திரு ஜே.சி.டி. பிரபாகர் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாடி அதிமுக ரத்தத்தின் ரத்தம், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு ஜே.சி.டி. பிரபாகர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்படின்னும் துணை சபாநாயகர் வேட்பாளராக துறையூர் ரவிசங்கர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராஜா நாட்டை கேட்கலாம். இப்போது முதலமைச்சர் முன்னிலையில் இந்த ஆளுந்தரப்பு சார்பாக இந்த மனு தாக்கல் செய்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தமிழ்நாடு சட்டமன்ற செயலாளர்கிட்ட ஓகே, சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பொறுப்புக்கான வேட்பு மனுக்கள் ஆளுந்தரப்பால் சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் கிட்ட சமர்ப்பிக்கப்படுற காட்சிகளை பார்க்கின்றோம். திரு விஜய்க்கு முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கக்கூடிய இருவர் தான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் வேட்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் தேர்தல் தான் அடுத்த நெக்ஸ்ட் கொராலரி. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர்கள் அநேகமானோர் கிட்டத்தட்ட எல்லோரும் சிவிஎஸ் தவிர எல்லோரும் பொறுப்பேற்றுக் கொண்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் இன்றே பதவியேற்றுக் கொண்டு விடுவார்கள். அது நிறைவு பெற்றுவிடும். நாளைக்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல். இப்போது இவங்க 2 பேரும் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இயல்பான புரிதல் என்னென்னா, போட்டிக்கு எதிர்தரப்பிலேருந்து இன்னொரு தரப்பு வேட்பாளர்களை போட்டான்னா தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கவில்லை என்றால் ஏகமனதாக போட்டியின்றி, அவங்க ஏகமனதுன்னு சொல்கிறது இல்லை, போட்டியின்றி தேர்வாவாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தல் நாளைக்கு நடைபெறும். அந்த ப்ரொசீஜர்ஸ் நடைபெறும். அதை நடத்தி யார் வைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரோடம் ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய திரு சோழவந்தான் கருப்பையா தான் அதை முன்னின்று நடத்துவார். அது குரல் வாக்கெடுப்பில் தான் இயல்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜா திருப்பியும் கனெக்ட் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் உன்னிப்பாக அவர் கவனித்தவர். மணிகண்டன் இணைந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம். இவங்களுடைய ப்ரொஃபைலை முதல்ல கேட்போம். திரு ஜே.சி.டி. பிரபாகர் சபாநாயகர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். திரு ஜே.சி.டி. பிரபாகர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதே போல் செல்வி ஜெயலலிதா காலத்தில் எல்லாமும் தொடர்ந்த இவர் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாடோடு தான் தொடர்ந்து வந்தார். இபிஎஸ்க்கு எதிரான நிலை எடுத்து வந்தார். ஓபிஎஸ் கேம்பிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் அவர் போய் இணைந்தார். அவருக்கு முன்பாக திரு ஜே.சி.டி. பிரபாகருடைய மகன் தமிழக வெற்றி கழகத்தில் முதல்ல இணைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். திரு ஜே.சி.டி. பிரபாகர் இந்த முறை, கடந்த முறையெல்லாம் கொளத்தூரில் போட்டியிட்டவர், இந்த முறை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எம்எல்ஏவாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் தான் சபாநாயகர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். துணை சபாநாயகர் வேட்பாளர் யார் மணிகண்டன்? அவருடைய ப்ரொஃபைலை நேர்களுக்கு விளக்குங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய முதல் கூட்ட பேரவை நாள் இன்று தொடங்கி இருக்கிறது. அதுல சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்றிருக்கின்றனர். இந்த நிலையில அடுத்த கட்டமாக இதுல இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் உடைய அடுத்த கட்டம், ஏற்கனவே இருக்கக்கூடிய தற்காலிக சபாநாயகருக்கு மாற்றாக சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும். அதற்கும் தேர்தல், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட் பண்ணும் அளவிற்கான அந்த கெப்பாசிட்டி அதிக அளவில் இருக்கக்கூடியவர்கள், ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் சபாநாயகராக போட்டியிடுவார்கள். இதற்கு பேரவை செயலாளரிடம் மனு தாக்கல் செய்வார்கள். பெரும்பான்மையாக எப்போதுமே போட்டியின்றி தான் இந்த சபாநாயகர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சரிசமமாக இருக்கும்போது ஒருவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலை இருக்கிறது. போட்டியின்றிய சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்வு செய்யப்படுவார்கள். அந்த விதத்துல தமிழக வெற்றி கழகம் தனிப்பெருங்கட்சியாக 108 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கு சபாநாயகர் பதவிக்காக கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது 1000 விளக்கு மற்றும் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே.சி.டி. பிரபாகரன் மற்றும் ரவிசங்கர் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருக்கின்றனர். ஜே.சி.டி. பிரபாகரனை பொறுத்தவரையில நீண்ட கால அரசியல்வாதி, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள்ல ஒருவர். திமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி கண்டிருக்கிறவர். தற்போது 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கிறது. அதே போல துறையூர் தொகுதி தனி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ரவிசங்கர் சுமார் 65,904 வாக்குகள் பெற்று 9,400 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு பட்டதாரியாக இருக்கிறார். 2026 தான் முதல் முறையாக அவர்
போட்டியிட்டிருக்கிறார். அதாவது சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டிருக்கக்கூடிய ஒருவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அவருக்கான இந்த துணை சபாநாயகர் என்ற அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. 1985 அவர் பிறந்திருக்கிறார். ஒரு 40 வயதுல இருந்து 45 வயது ஆகிறது. அந்த அளவுல ஒரு தனி தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற விதத்துல சபாநாயகர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராகவும் துணை சபாநாயகருக்கு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இதுல இன்னொரு சுவாரஸ்யத்தையும் பார்க்கணும். கன்சிக்யூட்டிவ்லி 2 டேர்ம்ஸ்ல சிறுபான்மையின பிரிவை சேர்ந்த 2 சபாநாயகர்கள் இருக்கிறாங்க. திரு அப்பாவு, முந்தைய அவையுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களும் ஒரு வகையில கிறிஸ்துவ பின்புலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த சபாநாயகரும் கூட கிறிஸ்துவ வகுப்பை சேர்ந்த திரு ஜேசிடி பிரபாகர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்த சபாநாயகர்கள் ஒரு கிறிஸ்துவ பிரிவை சேர்ந்த சபாநாயகர்கள் அப்படிங்கிறதும் கூட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்கின்றோம். அதே போல ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒருவர் துணை சபாநாயகராக வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த சட்டமன்ற பேரவையில் சபாநாயகராக திரு மு அப்பாவு அவர்கள் இருந்தார். துணை சபாநாயகராக திரு பிச்சாண்டி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய முன்னோடியான திரு பிச்சாண்டி அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு போட்டியின்றி தான் இந்த தேர்வும் கூட நடைபெறத்துக்கான சூழலே அதிகம். எதிர்க்கட்சி கேம்பில் இருந்து ஒரு வேட்பாளர் போட்டால் ஒழிய இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல குறிப்பாக அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்தால் ஒழிய அந்த மெஜாரிட்டி வரத்துக்கான வாய்ப்பில்லை. ஸோ நம்முடைய புரிதல், இயல்பான புரிதல், போட்டியின்றி தான் சபாநாயகராக திரு ஜேசிடி பிரபாகர் அவரும் துணை சபாநாயகராக துரையூர் ரவிசங்கர் அவர்களும் தேர்வு செய்யப்படுறதுக்கான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. பட் நாளைக்கு அந்த தேர்தல் நடைபெறும். தேர்தல் யாரும் போட்டி இல்லை என்றால் போட்டியின்றி அவர்கள் தேர்வாகி விடுவார்கள். இன்னைக்கு ஆளும் தரப்பிலிருந்து அவை முன்னவராக அவங்க யாரை முன்மொழியறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தேர்வு நடந்த பிறகு என்ன ஆகும்னா அவை முன்னவரும் எதிர்க்கட்சி தலைவரும், இப்போ அவை முன்னவராக யார் ஆளும் தரப்பு முன்மொழிகிறதோ எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார். 2 பேரும் கைப்பிடித்து அந்த சபாநாயகர் இருக்கையில திரு ஜேசிடி பிரபாகரை அமர்த்தி வைப்பாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்களை நம்ம பார்த்து வர்றோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.